ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போகிறோம். இந்த விளாக் எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. அதாவது 15 நாட்கள் அல்லது 20 நாட்கள் இருக்கும். என்னால் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணவே முடியலை, எடிட் பண்ணாமலே இருந்தது. அதனால தான் என்னால் வீடியோ போடவே முடியலை. இப்போ நம்ம என்ன ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தைச்சாலும் சரி, கடையில் தைச்சாலும் சரி, வீட்டில் தைக்கிறதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, கடையில் தைக்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்கிட்ட தைக்கணும் அப்படின்னா நான் ஒரு ரேட்டு செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ரேட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக தைக்கலாம். இல்லை எனக்கு இந்த ரேட்டு ரொம்ப கூடுதலாக இருக்கா அப்படின்னு சொன்னால் இங்கே தைக்கிறதுக்கு கட்டாயம் கிடையாது. என்னோட கூலி இதுதான். நீங்கள் விருப்பம்னா இங்கே தச்சுக்கலாம், விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் தச்சுக்கலாம். நாங்கள் கட்டாயப்படுத்தவே மாட்டோம். உங்களுக்கு ஓகே, இந்த கூலி எனக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட தைக்கலாம். ஓகேங்களா? அதுதான் என்னோட ரூல்ஸே. அதுதான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புது கஸ்டமர் தைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த டைமில் நான் வீட்டில் இருந்தனால வீட்டுக்கே அந்த பொண்ணு வந்துட்டாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அளவு ப்ளவுஸு, சேரீ, ப்ளவுஸு, லைனிங் கிளாத் எல்லாமே கொண்டுட்டு வந்திருந்தாங்க. பழைய டெய்லர்ட்ட அவங்க லைனிங் கிளாத் என்ன அளவு எடுப்பாங்களோ அதே அளவையே கொண்டுட்டு என்கிட்ட வந்திருந்தாங்க. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு டெய்லரும் ஒவ்வொரு மாதிரி துணி அளவை யூஸ் பண்ணி தைப்பாங்க. பழைய டெய்லர் 1 மீட்டரில் தைப்பாங்க அப்படின்னா அதே டெய்லருமே அதே 1 மீட்டரில் தைப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சில டெய்லர் கம்மியான துணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறவங்களும் இருக்காங்க. சில கஸ்டமர் அவங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான அளவில் தைக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா போதும் 1 மீட்டர் தானே போதும் அப்படின்னு சொல்லி அப்படி தைக்கக்கூடிய டெய்லர்ஸும் இருக்காங்க. நீங்கள் புதுசாக ஒரு டெய்லரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைனிங் துணி எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவங்க அவங்களுடைய சைஸுக்கு என்ன அளவில் எடுக்க சொல்கிறாங்களோ அதுபடி தான் நீங்கள் எடுத்து கொடுக்கணும். ஓகேங்களா? பழைய டெய்லர் என்ன அளவு சொல்கிறாங்களோ அந்த அளவே எடுத்துக்கிட்டு புது டெய்லர்கிட்ட கொண்டுட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறமா நானுமே அந்த பொண்ணுக்கிட்ட எந்த மாதிரியெல்லாம் டிசைன் தைக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு பாடியில் இருந்த அளவுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிருச்சு. என்ன அளவு எடுத்தால் நீங்கள் தைப்பீங்க, அது எப்படி கரெக்டாக வருமா என்ன ஏதுன்னா அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரே டவுட்டாகவே இருந்தது. அதே சமயம் ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. பரவாயில்லையே, அளவெடுத்து தைப்பீங்களா? இந்த ஊரில் யாருமே அளவெடுத்தே தைக்க மாட்டுறாங்க. நம்ம அளவு ப்ளவுஸ் கொடுத்தா கூட அதை குண்டக்க மண்டக்க தைச்சி கொடுத்துட்றாங்க. ஒன்று ஃப்ரண்ட்டில் இறங்குது, சைடில் இறங்குது, அந்த கப்பு சரியாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த பிளவுஸில் முக்கியமான 1008 காரணங்கள் அந்த குறையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா நான் சொல்லியிருந்தேன், இந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் உங்களுக்கு சாம்பிள் ப்ளவுஸ் மாதிரி தான். இந்த ஒரு ப்ளவுஸை நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் முன்னாடி தைச்ச ப்ளவுஸுக்கும் இப்போ தச்சிருக்கக்கூடிய ப்ளவுஸுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகேக்கா, அந்த அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அளவு ப்ளவுஸ்லாம் வேணாம், அளவு எடுத்தே நம்ம தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவு எடுத்து நம்ம நோட் பண்ணி எழுதிக்கிட்டோம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்டார் நெக்கு பிரின்சஸ் கட் கேட்டிருந்தாங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணே ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் வைக்கக்கூடிய ஓப்பனை நம்ம பேக் சைடு வைக்க போகிறோம். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஸ்லீவுக்கும் அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுத்து தான் தைக்க போகிறோம். அப்புறம் தனியாக நம்ம ஜாஸ்மின் கிளாத் எடுத்துக்கிட்டோம். பார்டர் கலருக்கு மேட்சாகவே எடுத்துக்கிட்டோம். அந்த சேரீ பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காட்டவே இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அளவுகள்லாம் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்போ வேணும், எந்த டைமுக்கு வேணுங்கிறத எழுதிட்டா அவங்களோட ஃபோன் நம்பரு, எந்த ஊர், எந்த தெரு எல்லாத்தையுமே கரெக்டாக கிளியராக நம்ம நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நான் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு உங்களுடைய ஹைட்டுக்கும் உங்களுடைய சைஸுக்கு இந்த அளவு துணி கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி பிரின்சஸ் கட், அதாவது ஸ்ட்ரெயிட் பிரின்சஸ் கட்டுனா கண்டிப்பாக நம்மளுக்கு 1/4 மீட்டர் சேர்த்தே வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பழைய டெய்லர்கிட்ட கொடுத்த அந்த 1 மீட்டர் துணியை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், உங்களுடைய சைஸுக்கு நார்மலாக தைக்கணும் அப்படின்னா 1 மீட்டர் போதும்ப்பா. நீங்கள் கொடுத்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டு, ஸ்ட்ரெயிட் பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கீங்க. பின்பக்கம் டிசைன் இருக்குது, அப்புறமா முன்பக்கம் டிசைன் வேறு நம்ம தைக்கணும். அதனால் கண்டிப்பாக 1.5 மீட்டர் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி 1 மீட்டர் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அது கூடவே எக்ஸ்ட்ரா 1/2 மீட்டர் எடுத்துகிட்டு கொடுங்க லைனிங் கிளாத் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் பழைய டெய்லரை விட்டுட்டு புதுசாக ஒரு டெய்லர் கடைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்க
அவங்க என்ன அளவில் துணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களோ அந்த அளவில் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. இல்லை நான் வந்து பழைய அளவில் தான் எடுத்துகிட்டு வந்து தருவேன், என்னோட அந்த டெய்லர் வந்து 1 மீட்டர்லேயே தச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் சொன்னீங்களே ஆரம்பத்திலே மிஸ்டேக் சொன்னீங்களே எனக்கு கீழே இறங்குதான் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, துணி பத்தாதனால தான் அவங்க இருக்கிற துணியை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறனால தான் அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து சரியாகவே இல்லை. உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் வேணும், அந்த கூட்டத்தில் நம்ம மட்டும் ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுடைய ஹைட்டுக்கு அவங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவில் துணி எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த அளவில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஒரு 1/4 மீட்டர் 1/2 மீட்டர் துணி கூட எடுக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து பெரிய கோட்டையை கட்ட போகிறது கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபிட்டிங் சூப்பராக அமையணும் அப்படின்னா அந்த 1/4 மீட்டர் 1/2 மீட்டர் துணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? மிஞ்சி போனால் அந்த 1/4 மீட்டருக்கு ஒரு 10 ரூபா வரப்போகுது, 1/2 மீட்டருக்கு ஒரு 20 ரூபா வரப்போகுது. இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கஸ்டமர்னு சொல்லலை, நிறையா கஸ்டமர், ஒரு சில கஸ்டமர்லாம் இப்படி தாங்க அந்த 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க. ஏந்தே இப்படி இருக்காங்களோ எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் அவங்க எவ்வளோ பணம் கேட்குறாங்களோ, அதாவது அவங்க பொண்ணு படித்தாலும் சரி படிக்கலாட்டினாலும் சரி என்ன அமௌண்ட்டு கேட்குறாங்களோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கொடுத்துட்டு வர்றாங்களா இல்லையா? கொஞ்சமாச்சு யோசித்து பாருங்க. ஆனால் அந்த தையக்கடையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் அந்த 10க்கும் 20க்கும் தான் ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறாங்க. இது ஏந்தே இந்த கஸ்டமர் இப்படி பண்ணுறாங்களோ ஒன்றுமே எனக்கு வந்து புரியவே இல்லைங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஒரு விஷயத்தில் நல்லா கரெக்டாகவே இருந்துச்சுங்க. அதை சில கஸ்டமர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, சில கஸ்டமர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அளவெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த டிசைனுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் போங்கப்பா, நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த டிசைனை பார்த்துட்டு கணக்கு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரை வந்து போக சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கு, பிரின்சஸ் கட்டு, நம்ம தையக்கூலி, பேக் நெக்கு, பேக் ஓப்பன், ஸ்லீவ் டிசைன் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 830 ரூபாய் நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த 830 ரூபாங்கிறது இந்த 830 ரூபாயில் என்னென்ன அடங்கும்னு பார்த்தீங்கன்னா சரியான ஃபிட்டிங், ஃபினிஷிங், அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங், அப்புறம் இத்தனை மணி நேரத்தில் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம தச்சுருக்கோம், சும்மா கிடையாது, நம்ம இத்தனை மணி நேரம் செலவு பண்ணி தச்சுருக்கோம், அதுக்காக மட்டும்தான் இந்த அமௌண்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நான் தனித்தனியாக பிரித்து அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் போட்டு விட்டுட்டேன். முன்கழுத்துக்கு இவ்வளவு, பிரின்சஸ் கட்டுக்கு இவ்வளவு, பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் டிசைனுக்கு இவ்வளவு, பேக் ஓப்பனுக்கு இவ்வளவு, பேக் நெக்குக்கு இவ்வளவுன்னு தனித்தனியாக பிரித்து ரேட்டையுமே நான் போட்டு விட்டுட்டு 830 ரூபாய் வந்தது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் 1/2 மீட்டர், அப்புறமா ஜாஸ்மின் கிளாத் எடுத்துக்கிட்டோம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த துணியை எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு எனக்கு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 10 அல்லது 20 ரூபாய் இது எல்லாமே போட்டு நான் கரெக்டாக எழுதி விட்டுட்டு சேரீ ஓரடிக்கிறதோட சேர்த்து மொத்தம் 930 ரூபாய் வந்துச்சு. ஓகேனா சொல்லுங்கள் நான் தச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணு ஓகே தைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஒருவேளை நம்ம ரேட்டு சொல்லாமலே தச்சு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஸ்டமர் துணி வாங்க வர்றாங்க, இவ்வளோ ரேட்டுன்னு சொன்னோம்னா என்னங்க இந்த டிசைனுக்கு இம்புட் ரேட்டான்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அதனால தான் தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டிசைனுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும், ஓகேனா சொல்லுங்கள் நான் தச்சு தரேன், இல்லாட்டினா நீங்கள் எங்கேயோ போய் தச்சுக்கோங்கன்னு நம்ம வந்து கிளியராக சொல்லிடணும். ஓகேங்களா? அவங்களுக்கு ஓகே இந்த பட்ஜெட் நம்மளுக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம தாராளமாக தச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நான் ரேட்டையும் சொல்லிட்டேன். தைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே நான் ரேட்டு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னனால தான் நம்ம தச்சுட்டோம். ஃபைனலாக தச்சு முடிச்சாச்சு, நீங்கள் வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துவிட்டுமே அந்த பொண்ணு வந்து அந்த ரேட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தைங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை வேறு ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து இந்த டிசைனுக்கு எவ்வளவு வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து டிசைனை மட்டும்தான் கேட்டிருக்காங்களே ஒழிஞ்சு நம்ம வந்து சரியான ஃபிட்டிங்கில் வந்து தச்சுருக்கோம் ஃபினிஷிங்கில் தச்சுருக்கோங்கிறத அந்த பொண்ணு அந்த விஷயத்தை வந்து மறந்துருச்சு. டிசைனை மட்டும் காமிச்சு வேறு ஒரு டெய்லர்கிட்ட இந்த டிசைனுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. அந்த டெய்லர் என்னமோ 400 அல்லது 450 ரூபா வரும்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த பொண்ணு திருப்பியுமே என்கிட்ட துணி வாங்குறதுக்கு ஈவினிங் டைம் வராமல் நைட்டு டைம் வந்திருந்தாங்க. ஏக்கா இந்த டிசைனுக்கு வெறும் 400 அல்லது 450 ரூபா தான் வருமா, நீங்கள் என்னக்கா 830 ரூபா நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏப்பா அவங்க ஒரு வேளை தைக்க தெரியாதவங்களா கூட
இருந்திருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அவங்கக்கிட்ட கூட ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சு பாருங்கள். ஃபிட்டிங் ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட தச்சுக்கோங்க. என்னோட கூலி இதுதாப்பா. உங்களுக்கு விருப்பம்னா நான் தைக்க போகிறேன், விருப்பம் இல்லை அப்படின்னா நான் தைக்க மாட்டேன். இந்த கடையில் வந்து பேரம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. என்னோட ஃபிக்ஸல் ரேட்டு இதுதான், ஓகேனா நான் தச்சு தருவேன், இல்லாட்டினா நான் தச்சு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸை நீங்கள் வந்து போட்டு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன், ஆனால் வீட்டுக்கு வரவே இல்லை. கடைக்கு போனதுக்கப்புறமா வந்தாங்க. கடையில் வந்து பப்ளிக் பிளேஸில் இருக்கனால அந்த பொண்ணுனால அந்த ப்ளவுஸை வந்து போட முடியலை. அப்புறமா அந்த கதவை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கடைக்குள்ளேயே போட்டு பார்த்தாங்க. அந்த பொண்ணுனால நம்பவே முடியலை, அப்படி ஒரு ஆச்சரியமாக போயிருச்சு. ஃபிட்டிங் ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருந்ததுங்க. ஒரு இடத்துல கூட ஒரு சுருக்கத்தை வந்து பார்க்க முடியாது. அந்த பின்பக்க ஓப்பன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பசை போட்டு ஒட்டுன மாதிரி ரொம்ப சூப்பராக பக்காவாக இருந்தது. அதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸ் கட்டில் ஃப்ரண்ட்டில் செம்மையாக இருந்ததுங்க. எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்கும். எங்ககிட்ட அந்த ரேட்டு கூட அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து 100% ஒரு மகிழ்ச்சியை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. மற்ற இடத்துல 400 450 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃபிட்டிங்கு ஃபினிஷிங்கும் இருக்கும். நாங்கள் வந்து உங்களுடைய ஃபிட்டிங் ஃபினிஷிங் டிசைனுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்கோம். அதுக்கு மட்டும்தான் இந்த கூலி வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம், சும்மா வந்து வாங்க கிடையாது, ஓகேங்களா? அதை தயவு செய்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு, எக்கா நீங்கள் குறைச்சிக்கோங்கக்கா, ஒரு 750 அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா, இங்கே ஒரே ஃபிக்ஸல் ரேட்டு தான், இதில் வந்து நான் 10 ரூபாய் 20 ரூபாயை நான் குறைக்கவே மாட்டேன், இது ஒரே ஃபிக்ஸல் ரேட்டு தான், நீங்கள் அதையே நீங்கள் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு நான் வந்து சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த பணத்தை வந்து ஜிபே பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஷாப் வந்து இங்கே சிங்கம்னாரில் தான் போட்டிருக்கேன். தயவு செய்து நீங்கள் என்கிட்ட தைக்கணும் அப்படின்னா நான் என்ன ரேட்டு சொல்கிறேன்னா அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தாங்க நான் தச்சு தருவேன். இந்த 10 ரூபாய் மட்டும் குறைச்சிக்க, என்னோட ரேட்டு படி தான் நீங்கள் தைக்கணும் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் என்னோட டெய்லரிங் ஷாப்புக்கு வரவே வராதிங்க. நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போய் தச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்புறமா இன்னொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் இப்போ தான் என்கிட்ட ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் தச்சுருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபாயில் போய் எனக்கு கணக்கு பண்ணுறாங்க. யோசித்து பாருங்கள், நான் கவர்மெண்ட் வேலைன்னா கூட பரவாயில்ல, வேலை பார்த்தாலும் பார்க்கலாட்டினாலும் மாத சம்பளம் கிடச்சிரும். நான் வந்து அன்றாட கூலி வேலை பார்க்குறேன். அந்த 10 ரூபாயை நான் குறைச்சி அப்படின்னா அந்த 10 ரூபாயை நான் சேர்த்து வச்சா அது ஒரு அமௌண்ட் வரும். அந்த 10 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கினா கூட சொல்லுங்கள், அந்த 10 ரூபாயை சேர்த்து வச்சா கூட நம்மளுக்கு ஒரு லைனிங் கிளாத் கூட எடுக்கலாம்ல. 10 ரூபாங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக தெரியுது, ஆனால் 10 ரூபாங்கிறது எங்களுக்கு வந்து அது பெரிய தொகை தான். நாங்கள் வந்து கடையில் தைக்கிறோம், கரண்ட் பில்லு கொடுக்கணும், அந்த தைக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்கணும், அப்புறமா பார்த்தீங்கன்னா வாடகை கொடுக்கணும், இந்த மாதிரி எவ்வளவோ செலவு வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் என்கிட்ட வர்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்க தாங்க படு மோசமாக இருக்காங்க. நல்லா வசதியாக இருக்கிறவங்க, ஒரு ஜாப்பில் வந்து வேலை பார்க்குறவங்க, இப்படி இருக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப பிஸ்னாரியாக கஞ்சமாக இருக்காங்க. ஆனால் அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி தானே அவங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட அமௌண்ட்டை அப்படியே கொடுத்துருவாங்க. அந்த ஒரு ஜாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, வசதியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி கஸ்டமர் தான் அந்த கூலியை வந்து குறைப்பாங்க. கஷ்டப்படுறவங்க குறைக்கவே மாட்டாங்க. என்கிட்ட இப்போ ஒரு டீச்சர் வந்து தைக்க கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு தான் நான் தைக்கணுமா, நான் சொல்கிற அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து தைக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து இறங்கி வந்து என்னை வேலை செய்ய சொல்கிறாங்க. தயவு செய்து அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு என்னால் தைக்கவே முடியாது. லைஃப் லாங் இப்படி ஒரு கஸ்டமருக்கு என்னால் அவங்க கூடவே போய் என்னால் தைக்கவே முடியாதுங்க. நான் வந்து அந்த கஸ்டமர் கொடுத்தாலும் நான் வந்து தைக்க போகிறதே இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஏதாவது காரணம் என்ன, எனக்கு 10 ரூபாயாக இருந்தாலும் அது எனக்கு பெருசு தான் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.